அரசியல் நிகழ்வுகளை விரல் நுனியில் அறிந்து வைத்திருந்தால்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் என திமுக சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். இன்றைக்கு ஒன்றா இரண்டா பேஸ்புக், ட்விட்டர் என்று அப்பொழுது இருந்தாலும் இப்போது எக்ஸ் வலைத்தளம் என்று ஆக்கிவிட்டது. இன்ஸ்டாகிராம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு என்னெல்லாம் இஷ்டம் இருக்கிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக இன்றைக்கு இளைஞர் பட்டாளம் அதை தொடர்பு கொள்கிறது. வாட்ஸ்அப் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, யார் கையிலும் வாட்ஸ்அப்பு தான். யூடியூப் ரிலீஸ், இது போன்ற சமூக ஊடகங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் உள்ளதை இங்கிருப்பவர்கள் நாம் அனைவரும் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். அரசியல் நிகழ்வுகளை நாம் விரல் நுனியிலே அறிந்து வைத்திருந்தால் தான் எதிரிகளை நாம் வீழ்த்த முடியும். அரசியல் நிகழ்வுகளை நாம் விரல் நுனியிலே வைத்திருக்க வேண்டும். எதிரிகள் இயங்கும் சமூக ஊடகங்களில் எல்லாம் நாம் தீவிரமாக இயங்க வேண்டும். படிக்க தெரிந்தவன் படிக்காத தெரியும் அத்தனை பேரும் பயன்படுத்துவது இந்த வாட்ஸ்அப் தான். எனவே அந்த வாட்ஸ்அப் மூலமாக நல்ல செய்திகள், சாதனைகளை தவறாமல் வதந்திகளை எதுவானாலும் வாட்ஸ்அப்பில் வழி மூலமாக பெருமளவில் வதந்திகளை மறுக்க வேண்டும். இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழகத்தை முதலமைச்சர் மாற்றியுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசனை கூட்டம் சேலம் கருப்பூரில் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா, திமுகவிற்கு புதிய பேச்சாளர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உருவாக்கியுள்ளதாகவும் அவரது கரத்தை வலுப்படுத்த அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தது 10 பேச்சாளர்களையாவது ஐடி விங் நிர்வாகிகள் உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.